வணக்கங்க. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. நம்ம உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் பாடுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இது ஒரு சிறிய எங்களுடைய நிர்வாகக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுடைய இன்ட்ரோடக்ஷன், அவங்களோட இதை பற்றி பேச இருக்கோம். ஒரு 2 நிமிடம் பொறுத்துக்குங்க. நன்றிங்க. நியூஜெர்சி தமிழ் பேரையினுடைய அழைப்பினை ஏற்று வந்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வருடம் சிறப்பாக நடத்திய நிர்வாக குழுவினருக்கு தலைவர் ஸ்ரீலக்ஷ்மி, துணைத் தலைவர் உதய், செயலாளர் செந்தில்வாசன், அப்புறம் இணைச் செயலாளர் பொற்செல்வி, பொருளாளர் கலா, எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வருடம் ஒரு புதிய செயற்குழு உருவாக போது உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். எல்லாருமே நியூஜெர்சி தமிழ் பேருடைய உறுப்பினராகி தொடர்ந்து எங்களை ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கங்க. எப்படி போயிட்டுருங்க நியூஜெர்சி தமிழ் சொந்தங்களே? எப்படி இருக்கு விழா? அது ஸோ நியூஜெர்சி தமிழ் பேரவையின் 2024 ஆண்டு செயற்குழு உறுப்பினர்கள் ஸ்ரீலட்சுமி தலைவர், உதயகுமார் கிருஷ்ணமூர்த்தி துணைத் தலைவர், செந்தில்வாசன் செயலாளர், பொற்செல்வி இணைச் செயலாளர், கலா நரேஷ் பொருளாளர். இவங்க தான் இந்த வருஷம் செயற்குழுவோட உறுப்பினர்கள். இந்த விழா என்ன உங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா ஒரு கரசோதம் கொடுங்க. இதுக்கு பின்னாடி இவங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குதா பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமலட்சுமி, பிரமிளா, சுப்பிரமணியம், ஜெகநாதன், ராஜசேகர், தனா, பாலா, ராஜா இளங்கோவன், ராஜ்குமார், கோசல்ராம், கதிரவன், மணிகண்டன், தனசேகர், சக்தி, சிவகுமார், மகேஷ் கண்ணன், விஜய், மணிசேகரன், முத்துக்குமார். இவங்க எல்லாம் பொதுக்குழு செயற்குழுக்கு உறுதுணையாக இருந்து இந்த வருஷம் எல்லா விழாமையும் சிறப்பித்தது. இவங்க எல்லாருக்கும் பேரவையின் இயற்கை குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் ஜனநாயக முறைப்படி நாங்களும் தேர்தல் நடத்தி அடுத்த வருஷத்துக்கு உண்டான குழுவை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அடுத்த வருஷத்துடைய குழுவின் செயற்குழு உறுப்பினர் உதயகுமார் தலைவர் 2025, துணைத் தலைவர் சக்தி, செயலாளர் தனசேகர், இணை செயலாளர் ராஜ்குமார், பொருளாளர் பொற்செல்வி. இவங்க 2025ஆம் ஆண்டின் செயற்குழு உறுப்பினர்கள். பொதுக்குழு உறுப்பினர்கள் பிரமிளா, சுப்பிரமணியம், ஜெகநாதன், தனா, பாலமுதன், ராஜா இளங்கோவன், கோசல்ராம், மணிகண்டன், சிவகுமார், மகேஷ் கண்ணன், மணிசேகர், முத்துக்குமார், செந்தில்வாசன். இவங்கெல்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க. புதுதாக இந்த வருஷம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க முத்துகிருஷ்ணன், லக்ஷ்மி பிரியா, பிரகாசம், பாலமுருகன், ரமேஷ். இவங்க அனைவரும் அடுத்த வருஷம் உங்களுக்காக உழைத்து அடுத்த வருஷம் நல்ல ப்ரோக்ராம் நான் வாழ்த்து பண்ண பேரவையின் இயற்கை குழு சார்பாக வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி. ஒரே நிமிஷங்க, இந்த வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். செஸ் கேரம் டிராயிங் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம்.
இந்த 3 போட்டிகளுக்கான முதல் மற்றும் இரண்டாம் பரிசுகளை நமக்கு வழங்குபவர்கள் லாவண்யா பூபாலன் ரியல்டர். மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களை. 3 ஈவெண்ட்டுக்குமே அவங்க வின்னர்ஸுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்து அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. மற்றும் நமது கோல்டு அண்ட் பிளாட்டினம் ஸ்பான்சர்ஸ் நோவிட்டியம் சுரேஷ், வித்யா என்ஒய் லைஃப், லாவண்யா பூபாலன் ரியல்டர், வினாய் சுஜித் ஜெய் ஆலுகாஸ், அஞ்சப்பர் கண்ணன் மற்றும் அறுசுவை முத்து அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இவர்கள் வந்து நமது கோல்டு அண்ட் பிளாட்டினம் ஸ்பான்சர்ஸ். அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சதுரங்க போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் நிக்கில் அருள்குமார். நிக்கில் அருள்குமார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். சதுரங்க போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இரண்டாம் பரிசு யாழினி யுவராஜ் பூர்ணிமா. யாழினி யுவராஜ் பூர்ணிமா இரண்டாம் பரிசு. மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, இது வந்து சிறுவர்களுக்கான சதுரங்க போட்டியில் இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சதுரங்க போட்டியில் முதல் பரிசு. அப்படியா? இரண்டாவது பரிசு யாழினி யுவராஜ் பூர்ணிமா. யாழினி யுவராஜ் பூர்ணிமா இரண்டாம் பரிசு. அடுத்து பெரியவர்களுக்கான சதுரங்க ஓகே 10 வயதிற்கு மேற்பட்ட சதுரங்க போட்டியில் பரிசு பெறுபவர்கள். முதல் பரிசு அத்வைத் அஜய். அத்வைத் அஜய் 10 வயதுக்கு மேற்பட்டவர்களில் பரிசு பெறுகிறார். இரண்டாம் பரிசு அரூபன் ரவிச்சந்திரன் 10 வயதுக்கு மேலுள்ள கேட்டகரியில் வந்து பரிசு பெறுகிறாங்க. முதல் பரிசு அத்வைத் அஜய். அரூபன் ரவிச்சந்திரன் இரண்டாம் பரிசு. அடல்ட் வின்னர் வந்து குமரேசன் பார்த்தசாரதி. இந்த தடவை அடல்ட்டில் வந்து பெண்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக விளையாண்டாங்க. ஜோராக கை தட்டுங்க பார்ப்போம் ப்ளீஸ். நன்றி. கிட்ஸில் வந்து சர்வேஷ் சிவகுமார் வின்னர். சர்வேஷ் சிவகுமார். இந்த மற்ற 4 பேர் சாய் மாணிக்கம் அழகு சுந்தரம், இன்னொருத்தவர் வந்து தேஜ் நரேஷ், சர்வேஷ் சிவகுமார், சாய் முருகன் அழகு சுந்தரம். அவங்க வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஓவிய போட்டி. ஓவிய போட்டியில் வந்து 5 வயது முதல் 8 வயது அடுத்து ஓவிய போட்டியில் 5 வயது முதல் 8 வயதுக்குள் 3 வெற்றியாளர்கள். அதில் முதல் வெற்றியாளர் ஜனன்யா ரமேஷ். ஜனன்யா ரமேஷ் ஓவிய போட்டியில் 5 to 8 வயசில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். மேடைக்கு வரவும். அதில் இரண்டாவது பரிசு மாதங்கி. மாதங்கி இரண்டாம் பரிசு. மூன்றாம் பரிசு யோவெல்லா. யோவெல்லா மூன்றாம் பரிசு. ஓவிய போட்டியில் 5 முதல் 8 வயதுக்குள் உட்பட்ட பிரிவில்.
அடுத்தது ஓவிய போட்டியில் 9 வயசு முதல் 10 வயசுக்குள்ளான பிரிவில் முதல் பரிசு பெறுபவர் சாரா ஆல்பம் கீதாஞ்சலி. சாரா ஆல்பம் கீதாஞ்சலி முதல் பரிசு. 9 முதல் 10 வயதுக்குட்பட்ட பிரிவில் வெற்றியாளர் ஓவிய போட்டியில். இரண்டாம் பரிசு பெறுவர் அக்ஸாதா. அக்ஸாதா இரண்டாம் பரிசு. சாரா ஆல்பம் கீதாஞ்சலி. சாரா இரண்டாம் பரிசு அக்ஸாதா. அக்ஸதா இரண்டாம் பரிசு அக்ஸதா. அவங்க இல்ல என்ன பேருக்கண்ணா? அடுத்து 11 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட பிரிவில் முதல் பரிசு தக்ஷிதா சதீஷ்குமார். தக்ஷிதா சதீஷ்குமார் முதல் பரிசு. இரண்டாம் பரிசு அனிகா ரத்தன். அனிகா ரத்தன் இரண்டாம் பரிசு. மூன்றாம் பரிசு ஜெய்ஸ்ருதி. மூன்றாம் பரிசு ஜெய்ஸ்ருதி. இது 11 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட பிரிவு. ஒரு பலத்த கைகோசம். நன்றி. கோல்ட் அண்ட் பிளாட்டினம் ஸ்பான்சர்ஸ் அவங்க ஹெல்ப் இல்லாமல் அங்கே இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ண முடியாது. அவங்க சுரேஷ் நோவிட்டியம் அவருக்கு கௌரவிக்க தனா கௌரவிக்கிறார். வித்யா நியூயார்க் லைஃப். வித்யா நியூயார்க் லைஃப் இன்சூரன்ஸ். லாவண்யா பூபாலன். அடுத்து வினாய் சுஜித் ஜோய் அல்காஸ். கண்ணன் அஞ்சப்பர். அறுசுவை முத்து. On behalf of Novitium Pharma, CEO முத்துசாமி சண்முகம், தேங்க்ஸ் டு நியூ ஜெர்சி தமிழ் பேரவை எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சின்னசாமி சாருக்கும் உதயகுமார் சாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க சுரேஷ். சண்முக சார்பு வந்து அம்பேத்கர். லாவண்யாவுக்கும் ரொம்ப நன்றிங்க. லாவண்யா அடுத்தது டான்ஸ் நம்பர் சாங்ஸ்லாம் வரப்போதுங்க. ரெடியாக இருங்க. நியூ ஜெர்சி பேரவையிலேருந்து ஒரு கவிதை ஒன்று சொல்கிறதுக்காக முன் வந்திருக்காங்க. ஸோ மிஸ்டர் ராஜா இளங்கோவன். ராஜா இளங்கோவனான்னு கேட்டேன். இல்லை சார், நான் ராஜா இளங்கோவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாங்க சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இலையுதிர் காலம் கொண்டாடுறோம் இல்லைங்களா? எல்லாரும் அவங்க கவிதை இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க. பேரவை சார்பாகவும் ஒரு கவிதை வாசிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்த்தைக்கு வார்த்தை நல்லா கவனிங்க. வல்லின கோடைக்கும் மெல்லின வாடைக்கும் இடையினம் இலையுதிர் காலம். கோடையின் எச்ச வெப்பமும் வாடையின் ஊதலும் வழியெங்கும் கூடி கலந்து குளிராய் கும்மாளம் அடிக்கும். காலத்தின் பருவ மாற்றம் பற்றி படரும் உருவ மாற்றம் தொட்டு தொடரும். வசந்த காலத்தின் கடைசி பூக்களில்
வசந்த காலத்தின் கடைசி பூக்களில் ஆர்ப்பரிக்கும் வண்டுகள் மூழ்கி முத்தெடுக்கும். இதழ்களை முத்தமிட்டு இதமான பிரியா விடையளிக்கும். தேனை ருசித்த காலம் விடைபெற்று போனது. வசந்தம் வரை தேனீக்களின் பசித்த காலம் இது. வசந்தம் வரை தேனீக்களின் பசித்த காலம் இது. பளபளக்கும் மொட்டுக்களாய் வசந்த காலத்தில் துளிர்த்த துளிர்கள் கிளைகள் மூடும் தழைத்த இலைகளாய் பார்த்து பறந்தன. சம்மரில் எப்படி பச்சை பசேர்னு இருந்தது இல்லைங்களா? இதோ இலையுதிர் காலம், காணும் இடமெல்லாம் வண்ண வண்ண கோலம். இதோ இலையுதிர் காலம், காணும் இடமெல்லாம் வண்ண வண்ண கோலம். வானவில் வரைந்த வண்ண கலயத்தில் சிந்தி சிதறிய வண்ணங்கள், வானவில் வரைந்த வண்ண கலயத்தில் சிந்தி சிதறிய வண்ணங்கள் இலையெங்கும் பல்நிறம் பொங்கும், இலையெங்கும் பல்நிறம் பொங்கும். அடர்ந்த பச்சையும் பொன் மஞ்சளும் இளம் பழுப்பும் சுடர் சிவப்பும் ஊமை ஊதாவும், அடடா அடடா வண்ணங்களின் நிறக்கலவரம், அடடா வண்ணங்களின் நிறக்கலவரம். கண்ணார காணும் இலையுதிர் காலம் தந்த வரம், கண்ணார காண இலையுதிர் காலம் தந்த வரம். உற்சாகம் பூணுங்கள் தோழர்களே தோழிகளே, உற்சாகம் பூணுங்கள் தோழர்களே தோழிகளே. காதலர் கரம் பற்றி பூங்கா செல்லுங்கள், காதலர் கரம் பற்றி பூங்கா செல்லுங்கள். ஒவ்வொரு வண்ணத்திற்கும் காவியம் பாடும் ரீங்கார சிட்டுக்களுடன் நீங்களும் கரையுங்கள், காவியம் பாடும் ரீங்கார சிட்டுக்களுடன் நீங்களும் கரையுங்கள். வாடைக்காலம் வருவதை கண்டால், இந்த இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலை வாடைக்காலம் வருவதை கண்டால் சேய் மரங்கள் வாடுமென, சேய் மரங்கள் வாடுமென தாயும் வாடினாள். அகம் வருந்தினாள் முகம் மாறினாள். மிச்சமுள்ள பச்சையை பாலாய் செய்கழித்தாள், மிச்சமுள்ள பச்சையை பாலாய் செய்கழித்தாய் அழித்தாள். இது போட்டோசிந்தசிஸ். அந்த பச்சையை இழுக்கிறதுனால தான் உங்களுக்கு கலர்ஸ் கிடைக்குது இல்லைங்களா, அது பால் ஊற்றுறது. உயிரின் கடைசி துளியையும் வெறியுடன் ஊட்டி முடித்தாள். முதிர்ந்து போனாள் சருகாய் உதிர்ந்து போனாள். சேய் மரங்கள் காலடியில் சருகாய் கூடினாள். மரங்களுக்கு உயிர் தந்தாள். அந்த இலை தான் அந்த மரத்தை காப்பாத்துது. எப்படி காப்பாத்துது? உதிர்ந்து காப்பாத்துது. வேர்களுக்கு உரமானாள். தாயாய் காலமாற்றத்தில் தன்னையே கரைத்து சேய்மரங்கள் நின்ற இடத்தில் நிலையாய் நிறுத்தினாள். அந்த இலை தான் அந்த மரத்தை காலந்தோறும் காப்பாற்றி அந்த இடத்துல நிறுத்துது. ஆம், இலைகள், நீங்க பார்க்குற இலைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இலைகள் என்பது வெறும் இலைகள் இல்லை, தன்னுயிர் தந்து நம்முயிர் காக்கும் தாயும் அவளும் வேறு இல்லை. எல்லா அம்மாவுக்கும் இது டெடிகேட்டட். இலைகள் என்பது வெறும் இலைகள் இல்லை, தன் உயிர் தந்து நம் உயிர் காக்கும் தாயும் அவளும் வேறில்லை. தூக்கச் சொல்லி கையேந்தும் குழந்தையாய் வானம் பார்த்து வரம் கேட்கும் மரங்கள். வசந்த காலம் மறுபடி வரும், வரம் தரும் இயற்கையின் சூழலை இனிதே வரவேற்போம். நன்றி, வணக்கம்.